தேவனுடைய பாதுகாப்பு. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் தேவனோடு எப்போதும் ஐக்கியமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் எப்போதும் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்போம். நம்முடைய மனது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதில் தேவனை பற்றிய தெய்வீக சிந்தனைகள் மாத்திரமே நிரம்பி இருக்க வேண்டும். இதுவே மெய்யான விசுவாசிகளின் சுபாவம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் தங்களுடைய வாசஸ்தலத்தில் குடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களின் இருதயம் கர்த்தரை பற்றியே தியானித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் திரைக்குள்ளே தேவனை எப்போதும் ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் எப்போதும் தேவனை துதிக்கும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிற பரிசுத்தவான்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரே அவர்களை தம்முடைய மறைவில் வைத்து பாதுகாக்கிறார். தம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கு இளைப்பாறும் நிழலை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் தங்கியிருக்கிற வாசஸ்தலம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய மறைவிலும் நிழலிலும் இருக்கிறவர்களுக்கு அவருடைய குணாதிசயங்கள்: அடைக்கலம், மறைவிடம்; கோட்டை, பாதுகாப்பான இடம்; கர்த்தர் சத்தியமும் விசுவாசமுமானவர்; நம்பிக்கை, பாதுகாப்பான இடம். கர்த்தருடைய மறைவிலும் நிழலிலும் இருக்கிறவர்களுக்கு அவர் செய்யும் காரியங்கள்: வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். துன்மார்க்கர், வீழ்ந்து போன தூதர்கள், பிசாசுகள் ஆகியோர் நீதிமான்களுக்கு எதிராக கண்ணியை வைக்கிறார்கள். நீதிமான்களை அழிப்பதே அவர்களுடைய நோக்கம். ஆனாலும் தேவன் நீதிமான்களை துன்மார்க்கருடைய கண்ணிகளில் இருந்து தப்புவிப்பார். சங்கீதம் 91 கூறப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நிபந்தனைகள்: உன்னதமானவரின் மறைவில் வாசம் செய், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கு, கர்த்தரே உன்னுடைய அடைக்கலம், கர்த்தரே உன் கோட்டை, கர்த்தரே உன் தேவன், கர்த்தரே உன் நம்பிக்கை, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கும். பயங்கரத்துக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருங்கள். உன் பக்கத்திரம் பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் வாதை உன்னை அணுகாது. கர்த்தரையே உன் அடைக்கலமாக்கிக் கொள். கர்த்தரை உன் தாவரமாகக் கொள். கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிரு. கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 91 கூறப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள்: சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவாய். வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பயப்படாதிருங்கள். பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதிருங்கள். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருங்கள். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருங்கள்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார். ஆபத்து காலத்தில் அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார். அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். இந்த சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் கர்த்தருடையவை. ஒரு மனுஷனுக்கு ஏற்படும் எல்லா ஜீவிய தேவைகளையும், இம்மையிலும் மறுமையிலும் உண்டான மனுஷனுடைய தேவைகளையும் இந்த ஆசீர்வாதங்கள் கூறுகின்றன. பாவம், வியாதி, சாத்தான் ஆகியவற்றோடு மனுஷன் போராடிக் கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய இந்த போராட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய உதவி நிச்சயம் உண்டு. ஆதாம் பாவம் செய்த பிறகு தன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீழ்ச்சி அடைந்தார். அவர் மூலமாக மனுக்குலமும் பாவத்தில் வீழ்ந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மைகளையும் செய்வதன் முக்கிய நோக்கம் பாவத்தில் வீழ்ந்த தமது பிள்ளைகளை மீட்டு அவர்களை மறுபடியும் தமது ஆசீர்வாதங்களினால் நிரப்ப வேண்டும் என்பதே ஆகும். கர்த்தர் என் அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதக்காரர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறார். தேவனோடு எப்போதும் ஐக்கியமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மற்றவர்கள் தேவனை பற்றியோ அல்லது தேவனிடத்திலோ என்ன சொல்லுகிறார்கள் என்பது பற்றி சங்கீதக்காரர் கவலைப்படுவதில்லை. மற்றவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன சொன்னாலும் சங்கீதக்காரர் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை அரணிப்பான கோட்டைகள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான எபிரேய வார்த்தை மகுச்சிம் என்பதாகும். இந்த எபிரேய வார்த்தைக்கு விக்கிரகங்கள் என்றும் பொருள் சொல்லலாம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். தானியேல் 11:39. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி மாத்திரமே பாக்கியம் உள்ளது. அவர்களுக்கு மாத்திரமே தேவனாகிய கர்த்தர் கோட்டையாக இருப்பார். சங்கீதக்காரர் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை நம்பும்போது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருப்பார். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தன்னை போலவே மற்றவர்களும் கர்த்தரை அடைக்கலமாக பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவரை நம்ப வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தரை நம்புமாறு எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறார். சங்கீதக்காரர் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாகவும் பேசுகிறார். தேவனுடைய உண்மையுள்ள வாக்குத்தத்தத்தை ஆதாரமாக வைத்தும் ஆலோசனை சொல்லுகிறார். தம்மை நம்பி இருக்கிறவர்களை தேவன் தப்புவிப்பார். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த பிரபஞ்சத்தில் விசுவாசிகளுக்கு ஏராளமான ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆபத்துக்களில் சில பயங்கரமானவை. அவை விசுவாசிகளின் ஜீவனுக்கே ஆபத்தாய் இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துக்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை தப்புவிப்பார். நம்முடைய இயற்கையான ஜீவனுக்கு அநேக ஆபத்துக்கள் உண்டு. பல சமயங்களில் ஆபத்துக்கள் நமக்கு அருகாமையில் வந்துவிடும். நம்முடைய ஜீவன் போய்விடுமோ என்னும் சூழ்நிலை நமக்கு வந்துவிடும். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். சரீர பிரகாரமான ஜீவனை மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனையும் பாதுகாக்கிறார். சாத்தானுடைய சோதனைகளில் இருந்தும் அந்தகார சக்திகளின் வல்லமைகளில் இருந்தும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக கிருபையினால்
நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே பாதுகாப்பாய் இருப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்தேயு 23:37. கோழி இயல்பாகவே தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும். குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போது கோழி தன் குஞ்சுகளை எச்சரித்து அவற்றை தன்னிடமாக அழைக்கும். தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். குஞ்சுகளுக்கு கோழியின் செட்டைகளின் கீழ் இருப்பது பாதுகாப்பானது. அதே சமயத்தில் அந்த இடம் குஞ்சுகளுக்கு இதமானதாகவும் இருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை ஓமையாக சொல்லுகிறார். கோழியின் சிறகுகளும் செட்டைகளும் குஞ்சுகளுக்கு பாதுகாப்பானவை. ஆனாலும் இவை பலவீனமானவை. சிறகுகள் எளிதாக முறிந்துவிடும். சிறகுகளாலும் செட்டைகளாலும் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தமது சிறகுகளால் மூடுகிறார். நாம் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுகிறோம். இது நமக்கு பாதுகாப்பானதுதான். ஆனாலும் சத்துருவின் ஆயுதங்களுக்கு எதிராக இந்த பாதுகாப்பு போதுமானது அல்ல. நமக்கு இதைவிட மேலான பாதுகாப்பு தேவைப்படுகிறது. சங்கீதக்காரர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு இருப்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் என்று விவரிக்கிறார். நமக்கு பரிசையும் கேடகமும் வலிமையான பாதுகாப்புகளாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு கோழி தன்னுடைய சிறகுகளாலே தன் குஞ்சுகளை மூடி பாதுகாப்பது போலவும் பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் அவர் ஒரு யுத்த வீரரை போல தம்முடைய பரிசையினாலும் கேடகத்தினாலும் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய கர்த்தர் சர்வாயுத வர்க்கம் அணிந்தவராய் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பயப்படாதிருப்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கர்த்தர் நம்மை தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாப்பதோடு தீங்குகளினால் உண்டாகும் பயத்திற்கும் விலக்கி பாதுகாக்கிறார். நாம் தேவனை நம்பும் போது நமக்கு பயம் இருக்காது. கர்த்தரிடத்தில் பயபக்தி மாத்திரம் இருக்கும். மனுஷ பயமோ சத்துருவின் பயமோ சாத்தானின் பயமோ நம்மிடத்தில் இருக்காது. சில சமயங்களில் நம்முடைய அவிசுவாசத்தினால் நமக்கு பயம் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய அவிசுவாசத்தையும் அவிசுவாசத்தினால் உண்டாகும் பயத்தையும் நம்மை விட்டு நீக்கி போடுவார். நாம் ஆபத்துக்களின் நடுவிலும் இருளின் நடுவிலும் கொள்ளை நோயின் நடுவிலும் சங்காரத்தின் நடுவிலும் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் நாம் பயப்படாதிருப்போம். இவையெல்லாம் நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்தானவைதான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து மரண பயத்தை நீக்கி போடுவார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுப்பார். பகுத்தறியும் கிருபைகளை கொடுப்பார். நமக்கு தேவனுடைய ஞானம் இருக்கும்போது நம்மிடத்தில் தேவையில்லாத பயம் இருக்காது. கர்த்தர் நமக்கு விசுவாசத்தையும் கொடுப்பார். நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நாம் பயப்படாதிருப்போம். நமக்கு எதிராக அம்பு எய்யப்படும் போது அது நம்மை மெய்யாகவே தாக்கும். ஆனாலும் அந்த அம்பு நம்மை காயப்படுத்தாது. தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்மீது எய்யப்படும் அம்பினால் நமக்கு சரீர மரணம் நேரிட்டாலும் நாம் மரிப்பதற்காக பயப்படாதிருப்போம். நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இம்மையில் மரித்தாலும் மறுமையில் தேவனோடு எப்போதும் கூட இருப்போம். நம்முடைய வம்ச பிரகாரமான ஜீவியத்தை பற்றி நாம் அதிகமாய் கவலைப்படாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை பற்றி கரிசனை உள்ளவர்களாய் இருப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்பும் இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமும் நம்முடைய சரீரத்தை மாத்திரமே சேதப்படுத்தும். நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சேதப்படுத்துவதற்கு இவை பலனற்றவை. ஆகையினால் நாம் இவற்றிற்கு பயப்படாதிருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாய் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனையும் நோக்கி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு பயமில்லை. உன்னதமானவரின் மறைவில் தங்குவதனால் ஏற்படும் விளைவுகள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பயப்படாதிருங்கள்.
பகலில் பறக்கும் அம்புக்கு பயப்படாதிருங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருங்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இருட்டு நேரங்களில் கொள்ளை, கொலை, துன்மார்க்கமான காரியங்கள், வழிப்பறி, நோய்கள் ஆகியவை உண்டாகும். பகலில் பறக்கும் அம்பு பகல் வேளையில் வரக்கூடிய ஆபத்துக்களை இந்த வாக்கியம் குறிக்கிறது. கொள்ளை நோய்கள் பெரும்பாலும் இரவு வேளையிலேயே மனுஷரை தாக்கும். மற்ற சங்காரங்கள் எல்லாம் பகல் வேளையில் உண்டாகும். பகல் வேளையாக இருந்தாலும் இரவு வேளையாக இருந்தாலும், கொள்ளை நோயாக இருந்தாலும் வேறு எந்த நோயாக இருந்தாலும், உன்னதமானவருடைய மறைவில் தங்குபவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் அவர்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது தேவனுடைய பிள்ளைகளை அணுகாது. அவர்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார்கள். தீங்கு உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கொள்ளை நோயும் பயங்கரங்களும் பாழாக்கும் சங்காரங்களும் வரும்போது அது எல்லோருக்கும் வருவது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் கொள்ளை நோய் வரும்போது நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் நம்முடைய வலதுபுறத்தில் 10,000 பேரும் செத்து விடலாம். ஆனாலும் அந்த கொள்ளை நோய் நம்மை அணுகாது. கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் ஆயிரக்கணக்கானோர் சங்காரமானாலும் அவற்றினால் நமக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. நமக்கு மரண பயமும் இருக்காது. கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் ஜனங்கள் கீழே விழுவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். அவர்கள் மரிக்கும் போது நாமும் மரிப்பதற்கு ஆயத்தமாவோம். ஆனாலும் நமக்குள் மரண பயமோ பதட்டமோ இருக்காது. மரணம் நம்மை ஆளுகை செய்வதில்லை. நாம் மரணத்திற்கு அடிமைகளும் அல்ல. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரெயர் 2:14-15. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது தேவன் தம்முடைய பலத்த புயத்தினால் அவர்களை விடுதலை பண்ணினார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய மறுத்தபோது எகிப்து தேசத்திலே பிறந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு சங்காரம் உண்டாயிற்று. அதை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களால் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. சங்கீதக்காரர் இந்த சம்பவத்தை இங்கு சொல்லியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்.